அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம், கலங்க வேண்டிய அவசியம். நீங்க எதுக்காக கலங்கணும்? எதுக்காக நீங்க கவலைப்படணும்? எதற்காக நீங்க வருத்தப்படணும்? உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, முடியாததை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். கவலைப்பட ஓரளவு தான் உங்க உடம்பும் தாங்கும், ஓரளவு தான் உங்களாலே செய்ய முடியும். அதுக்கு மேலேயும் நீங்க கஷ்டப்பட்டு மிஞ்சி போய் வருத்தத்தையும் வாரத்தையும் அவமானத்தையும் சுமக்கிறத விட்டுட்டு என்னால முடியல ஆண்டவரே, நான் நம்புறேன் தேவனால் எல்லாம் கூடும்னு அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால் தான் எல்லாம் கூடும். இந்த லிமிட்டை தாண்டி என்னால் வர முடியாதுப்பா, வந்தா நான் இன்னும் சிக்கிக்குவேன் ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்தில் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, ரெண்டாவது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை கைமிஞ்சி போகும்போது நீங்க செய்யக்கூடாதது ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ 7லேருந்து கூட வாசிக்கலாமே. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹலோ, கவனிங்க இந்த வசனத்தை. ரொம்ப அழகான வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அவருடைய வாழ்க்கையிலேயே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காக அவர் ஜெபிக்கவே இல்லை. இத்தனைக்கும் அவர் ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் என்று நம்முடைய வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு பேர்ல ஒரு கப்பல் இருந்துருச்சு, அவர் ஒரு 100 கோடிக்கு பக்கத்துல ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு. இன்னும் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அந்த ஊர்லயே மிக மதிப்புக்குரிய மனுஷன் அவர். ஒருத்தன் அந்த இடத்துல கல்லெறிஞ்சு கொல்றாங்க ஒரு வாலிபனை. கல்லெறிஞ்சு ஒரு வாலிபனை கொல்லும் போது அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி இவனுடைய காலுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் பெரிய ஆளாங்க. இவன் ராஜாவினிடத்துல போய் லெட்டரை வாங்கி தன்னுடைய கையில வச்சு தன்னுடைய குதிரையின் மேல சவாரி பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எங்க இருந்தாலும் அவங்கள பிடிச்சு காவலில் போடுற அந்த முத்திரை போட்ட கையெழுத்து இவன் கையில இருக்குது. அரஸ்ட் வாரண்டோட போறான் பாருங்களேன். அப்படி ஒரு நல்ல அதிகாரியா இருந்தவன். ஆனா இந்த ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகு அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய சொத்து அவனுக்கு இல்லை, அவனுடைய வீடு அவனுக்கு இல்லை. அவன் அதான் சொல்லும்போது சொல்றான், சில நேரங்களிலே துடைத்து போடுகிற அழுக்கை போல நான் ஆனேன். ஒரு துடைச்சு போடுற அழுக்க மதிக்கிற அளவு கூட அவன் மதிக்கல. அந்த அளவுக்கு அவனை போட்டான். இப்ப அவன் வேற எதுக்காகவும் ஜெபிக்கல. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி 1000 கோடியோ 100 கோடியோட இருந்து எனக்கு 100 கோடி கொடுங்க ஆண்டவரே, அப்பதான் ஊழியத்துக்கு வந்தது மரியாதை. எதையுமே ஜெபிக்கல. ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஜெபம் பண்ணான். அவனுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன வியாதின்னு தெரியல. அதை அவனால் தாங்கவே முடியல. அது சொல்லும்போது சொல்றான், அது என்னை குட்டும் சாத்தானுடைய கையில சிக்கனா எப்படி அவன் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துவான். குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. என்னால இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியல. அதனால எதுக்குமே ஜெபிக்காத இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரே ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறான். அதுவும் ஒரு டைம் இல்ல, எத்தனை டைம் ஜெபம் பண்றான்? 3 டைம் ஜெபம் பண்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். இப்ப இவனுடைய கை மிஞ்சி போயிடுச்சு. ஆண்டவரத்துல ஜெபம் பண்றான். ஆண்டவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னுடைய பலவீனத்தை உன்னிடத்துல இருந்து எடுக்க மாட்டான்ப்பா, ஆனா என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா. அடுத்து உடனே சொல்ல, நான் மேன்மை பாராட்டுவேனே, ஆனால் நான் வேற ஒன்னையும் குறித்து மேன்மை பாராட்டுறேன், என்னுடைய பலவீனத்தை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் எப்பொழுது பலவீனனா இருக்கிறேனோ அப்பொழுது பலன் உள்ளவனா இருக்கிறேன். அப்போ
இந்த பிரச்சனை அவன் கை மிஞ்சி இது நீ நடக்காதுன்னு போகும்போது அவனுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கலா என்ன வருது அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள வந்துட்டாங்க. ஹலோ, கவனிங்க. நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய கை மிஞ்சி உங்களால செய்ய முடியாதுன்னு போகும்போது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பா வேணும். இல்ல அப்படின்னா உங்களால ரொம்ப நாள் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா, அது நடந்தே ஆகணுங்க, அது நடந்தே ஆகணுங்க, என்னால முடியாதுங்க, என்னாலலாம் அப்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தை நான் குறைக்கல, உங்க நம்பிக்கையை நான் எடுத்து போட பார்க்கல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். என் ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார், அதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிறார். அந்த காரியத்தை வைக்கும் போது அது நம்மளால செய்ய முடியாத காரியம்ன்ற மாதிரி நீங்க தள்ளப்படும் போது, தயவு செய்து அதை நினைச்சு கவலைப்பட்டு இல்ல அதை நினைச்சு நீங்க முயற்சி எடுத்து தோற்று போறதை விட்டுட்டு, எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை. கவனிங்க, பிறந்ததிலிருந்து 2 கண்ணு ஒருத்தருக்கு தெரியலன்னு வைங்களேன். 2 கண்ணும் தெரியாம இன்னைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அவங்க சாப்பிட்றாங்களா? கடந்த நாட்களில் எனக்கு ஒரு காணிக்கை ஒரு சிஸ்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அந்த ஃபோனில். அப்போ உங்களை சந்திக்கணும், நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு சின்ன ஆஃபரிங் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வாங்க அப்படின்னு சொன்னேன். திடீர்னு நான் வெளியே பார்க்குறேன், ஒருத்தங்க வண்டியிலேருந்து இறக்கி அவங்க கை தாங்களா 2 பேரும் கூட்டிகிட்டு வராங்க, கண் தெரியாத ஒருத்தங்களை. அப்போ நான் நினச்சேன், ஸோ கண் தெரியாத ஒருத்தங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்க, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரேன். உள்ளே வரும்போது அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் தான் உங்களோட ஃபோனில் பேசினேன் அப்படின்னாங்க. சிஸ்டர், என்ன காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? ஆமாம் பாஸ்டர், நான் ஒரு காலேஜில் டீச் பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, உங்களுக்கு கண்ணு எப்போ தெரியாமல் போச்சுன்னு கேட்டேன். பிறந்ததுலேருந்தே எனக்கு 2 கண்ணும் தெரியாது. 2 கண்ணும் தெரியாதவங்க நீங்கள் ஒரு காலேஜுக்கு எப்படி நீங்கள் ப்ரொஃபஸராக மாறினீங்க அப்படின்னு கேட்டால், நான் எங்களுக்குன்னு படிக்கிறதுக்கு கையில் அந்த கையில் தடவி படிக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன். அதில் வச்சு படித்து நான் பிரில்லியன்ட் ஆகி இன்னைக்கு கடவுள் என்னை உயர்த்தி என்ன 25,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிற அளவு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சாட்சி சொல்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு 2 கண்ணும். சொல்லுங்க, இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தா நம்மளால ஏத்துக்க முடியுமா? நம்மள பாதி பேர் பைத்தியம் முடிச்சு செத்துருவோம். நினைச்சாலே நமக்கு எப்படி இருக்கு? நினைச்சாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ வேணாம் சாமி, ஆண்டவரே என்ன வேணாலும் அனுமதிச்சிருங்க, அப்படியெல்லாம் தயவு செய்து அனுமதிச்சிடாதீங்க, நமக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் இல்லை, போய் விழுந்து செத்து போயிடலாமா, விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே தற்கொலை செய்யலாமா என்று நினைக்கிறதற்கு காரணமே என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாதனால தாங்க. உங்களுடைய கை மிஞ்சி ஒரு பிரச்சனை போயிருச்சா, உங்க கண்ட்ரோல் அது இல்லையா, நீங்க அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிச்சாரு, இனி இந்த சூழ்நிலையை வச்சுட்டே இந்த பிரச்சனையில இருந்துட்டே நான் எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியும், எவ்வளவு பெஸ்டா வாழ முடியுமோ, இதை வாழ்றதுக்கு என்ன, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நான் பார்க்கணுமே தவிர, என் கை மிஞ்சி போன ஒரு காரியத்தை குறித்து திரும்ப 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 நான் யோசிச்சுட்டே இருப்பேனே, ஆனால் என்னால நிம்மதியா வாழ. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்க கை மிஞ்சி போகிற ஒரு சூழ்நிலைய, உங்களை மிஞ்சி போற ஒரு போராட்டத்தை, ஒரு பிரச்சனைய நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கணும். சரி, ஓகே நடந்துச்சு, கர்த்தரால என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் உங்களுக்குள்ள இல்லைன்னா, இந்த உலகத்துல நிம்மதியா உங்களால வாழ, நீங்க செய்ய வேண்டிய வேலையை கூட உங்களால ஒழுங்காய் செய்ய முடியவே முடியாது, செய்ய முடியவே முடியாது. மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவை நான் சந்திச்சேன். அவளுடைய கணவனார் திடீரென்று அட்டாக்ல இறந்துட்டாரு. இவங்களுக்கு அதை தாங்கவே முடியல, ஜீரணிக்க முடியல. அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க வாழ்க்கையில இழந்த இழப்பு பெரிய இழப்பு. இவங்க அந்த அது கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான்ல, பிள்ளை செத்து போயிடுச்சு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான் அப்படின்னா, போய் குளிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடி சாப்பாடு கேட்கறான்.
7 நாள் சாப்பிடாம உபவாசத்துல துணியை மாத்தாம அங்கேயே படுத்து கிடந்தவன் குழந்தை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி குளிச்சு சாப்பாடு கேட்கிறான். அதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏங்க குழந்தை உயிரோடு இருக்கும் போது 7 நாள் உபவாசம் இருந்து அழுதிங்க, குழந்தை செத்து போச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து இப்படி சோறு தின்னுட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தை உயிரோடு இருக்கும்போது இன்னும் குழந்தை பிழைக்கும்னு சொல்லி குழந்தைக்காக நான் என்ன பண்ணேன், நான் உபவாசம் இருந்து அழுதேன். ஆனா குழந்தை இப்ப மரிச்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் பிள்ளை இடத்துக்கு போவேனே அல்லாமல் பிள்ளை என்னிடத்துக்கு திரும்பி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரி ஓகே நடந்துருச்சு, என்ன பண்றது, நான் ஏற்றுக்கொள்றேன். இவங்க பாலை வந்து அடுப்புல வச்சுட்டு அந்த மனுஷனை யோசிச்சு அப்படியே உட்கார்ந்து பால் அப்படியே பொங்கி கீழே ஊத்தும். கேஸ், இதனால கேஸ் வேஸ்ட் ஆகி ஒரு நாள் உள்ளே இருக்கிற அந்த சில துணிகள் எல்லாம் ஃபயர் ஆகி பிள்ளைகள் திரும்ப இந்த பிள்ளை இவங்களை தனியை வீட்டில் வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு, யார் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே வேலைக்கு போய் ஆகணும். கடைசியில் அவங்கள ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. கம்மியான வயசு தான் தள்ளப்பட்டு இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. மனநோயாளியாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்து தூக்கமே வராம மனவியாதிக்காக இவங்க டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் இறந்தது மறந்து போனாலும் அவங்களால அந்த மனவியாதி இருந்து வெளியே வரவே முடியல. அப்போ அவங்கள நான் குற்றப்படுத்தல, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கணவரை நேசிக்கிறாங்க. ஆனா பட் கணவன், நான் சொல்றேன், ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து அவர் ரெடி பண்ணி வருவாருன்னா தாராளமா 1 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கட்டி அவரை ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். இல்ல என் கிட்னில ஒரு கிட்னியை எடுத்து அவருக்கு வச்சு அவர் ரெடி ஆயிடுவார் அப்படின்னா என் கிட்னில ஒன்னு கொடுத்து அவர் ரெடி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அது நம்ம அவருக்காக செய்யற அன்பா இருக்கலாம். ஆனா இறந்து போயிட்டாரு, இனி நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நம்மளால எடுக்க முடியுமா? அதை செய்ய முடியுமா? அதுதான் நம்ம கை மிஞ்சி போகிற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணிதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களால மீதி இருக்கிற வாழ்க்கைய வெற்றியா வாழ, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சில காரியங்கள் கை மிஞ்சி போகும்போது ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய உங்களால மகிழ்ச்சியா வாழ முடியாது. ஆமென். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இருக்கிற வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணுமா இல்ல இல்லாத நினைச்சு கவலைப்படணுமா? நான் அமைதியா இருக்கீங்களே, என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்க. இருக்கிற வாழ்க்கைய நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா, இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு பிரசங்கம் பண்ண போற போது இங்கே சர்ச்சில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த மைக் சிஸ்டம் மட்டும். இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு, நாங்களே கண்ட்ரோல் பண்ணி நாங்களே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை அழகாக செட் பண்ணி வச்சுக்கிறதுனால என்னுடைய வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி கீபோர்டிஸ்ட்டு அவரும் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் அப்படியே ஒரு செட்டப், சரி ஓகே ஆன் பண்ணால் நம்ம கரெக்டாக பேசலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இதில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் சில இடங்களில் ஊழியத்திற்காய் போய் பலிபடத்தில் நிற்கும் போது மைக் சிஸ்டம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாதாரணமான கஷ்டம் இல்லை. இந்த மைக் சிஸ்டம் மட்டும் சரியா இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மைக் சிஸ்டம் சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம வந்த வேலை என்ன, நம்ம வந்த வேலை பிரசங்கம் பண்ணக்கூடிய வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நான் கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நான் பேசி தான் ஆகணும். ஸோ அதனால இனி இந்த மைக்குக்காக கோவப்படுறதை விட்டுட்டு நான் அதை என்ன பண்ணிடுவேன்னா அப்படியே ஏத்துக்குவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன், கத்துறேன். நீங்க எல்லாருமே கேளுங்க. இதுக்கு மிஞ்சி யார் தான் செய்யணும்? மைக் சிஸ்டம் நல்லா இருந்தாலும் மைக் சிஸ்டம் நல்லா இல்லைனாலும் கிரியை செய்யறது யாரு? கேட்கல, ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். நம்ம கையில ஒன்றும் கோடிக்கணக்கான மைக் செட் வாங்கி வச்சு பிரசன்னமே இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கண்ணை மூடிட்டு என்கிட்ட ஒவ்வொரு டைமும் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது 2 பேராவது கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு மைக் வாங்கி வச்சிருக்க கூடாது, அப்போ உங்க தொண்டை கட்டாம பத்திரமா இருக்கு. இல்லை அது நல்லதுதான், பட் என்னாலுமே நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நம்ம கொண்டு போற மைக்கையே அழகா செட் பண்ணாதானே, செட் பண்ணல அப்படின்னா அந்த மைக்கும் அப்படிதான் இருக்கும் போது. அதனால எனக்கு என்ன பொறுத்த அளவுல நான் சரியா அந்த இடத்துல சுவிசேஷத்தை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறத கரெக்டா கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா நான் இந்த மைக்கை என்ன பண்ணி தான் ஆகணும்,
நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னால் கண்டிப்பா அந்த ஊழியத்தை ஃபுல்ஃபில்லா என்ன பண்ண முடியாது. கேட்கல, புரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றத? அதனால நமக்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். கல்யாணமான 6 மாசத்துல ஒரு கேர்ள் பொண்ணு வந்து சொல்ற, என் வாழ்க்கையிலே கடவுள்கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று, என் கணவனார் மட்டும்தான். என்னை காலேஜில் படிக்கும் போது எத்தனையோ பேர் ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் வந்து ஒருத்தருக்குமே எல்லாருக்குமே நோ சொன்னேன். நான் அவ்வளோ ஹோலியா வாழ்ந்தேன். எல்லாருமே அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் பிடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன் அப்படின்னா ஏசப்பா எனக்கு பெஸ்டா தரணும். ஆனா எனக்கு தலைகீழா அமைஞ்சிருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு. என்ன பண்றது என்ன பண்றது சொல்லுங்க, என்ன பண்றது? ஹலோ, நமக்குன்னு ஆண்டவர் ஒண்ணு கொடுத்துட்டாரு. அது வெள்ளையோ சொல்லையோ, அது குட்டையோ நெட்டையோ, நமக்குன்னு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நான் சொன்னேன், சரி ஆண்டவர் கண்டிப்பா தீமை செய்ய மாட்டார். உங்களுக்கு ஏற்றது மாதிரி இல்லாம தெரியும். ஆனா ஜாடிக்கு ஏத்த மூடி எதுன்னு யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். நீ ரெண்டையுமே ஜாடியா கேட்டா மூடி எங்க போறது? நமக்கு என்ன, நம்ம என்ன கேட்கறோம் தெரியுமா? ரெண்டுமே என்ன வேணும்? ஜாடிக்கு ஏத்த மூடி வேண்டாம், நமக்கு ரெண்டு பேருமே ஜாடி தான் தேவை. என் கேரக்டர் மாதிரியே இருக்கணும், என் டேஸ்ட் மாதிரியே இருக்கணும். ஆனா அமைதெல்லாம் எப்படிதான் அமையும் அப்படின்னா ஆப்போசிட்டாமே அமையும். நமக்கு ஃபேன் போட்டா ஒத்துக்காது, அதுக்கு ஃபேன் போட்டா ஒத்துக்கும். நமக்கு ஏசி ஒத்துக்கும், அவங்களுக்கு ஏசி ஒத்துக்காது. நமக்கு காரம் பிடிக்கும், அவங்களுக்கு காரம் பிடிக்காது. பாருங்க, 90% ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எல்லா விதத்துலையுமே 100% ஏன் நானும் கணவனாலும் ஒரே டேஸ்ட் ஒன்னே மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அது என்னமோ ஒருவேளை ஒரு கத்தர் ஒருவேளை யாரோ ஒரு சிலருக்கு அமைக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் அப்படி. அதுக்கு பேர் தான் ஜாடிக்கு ஏற்ற முடியும். நம்ம என்ன பண்ண தெரியுமா? ரெண்டுமே ஜாடியா வேணும். என்ன மாதிரியே குண்டா இருக்கணும், அதுவும் குண்டா இருக்கணும். என்ன மாதிரியே ஹைட்டா இருக்கணும். அப்ப அது வந்து இது செட் ஆகாது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில யார் ஆண்டவர் கொடுத்ததை அழகா அதை ஏற்றுக்கொண்டு, சரி கர்த்தர் எனக்குன்னு கொடுத்தாரு, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இது கொடுக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை தந்தீங்க, இதை பெஸ்டா நான் எப்படி பயன்படுத்துறது, இதற்காக நான் ஜெபம் பண்ணணும், இவரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரது எப்படி, இல்லைன்னா இவரை ஜெபிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி முழு மனதோட ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையை நீங்க தொடர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா பரலோகமா இருக்கும். ஆனா அவ்வளோ ஆசீர்வாதம் உள்ள ஒரு கணவனாரையோ மனைவியோ ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லாத கணவன் மனைவி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது. சந்தோஷமா வாழவே முடியாது. என் கை, என் விரல் குட்ட விரல் தான். அதுக்காக நான் ரொம்ப பெரிய விரல் வேணும் அப்படின்னு நினைச்சா என்னங்க பண்றது? அதுக்கு என்ன இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணி வைக்க முடியும்? அது எனக்கு கொடுத்துருக்கத நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. எனக்கு கருப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா இந்த கருப்பை நான் வந்து ரொம்ப அழகா தான் உடனே பைபிள்ல இருந்து ஒரு வசனம் எடுக்க வேண்டியதான். நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து நான் என்ன தேத்திக்கணுமே தவிர வெள்ளையா இருக்கிறவங்களை பார்த்து நான் அப்புறம் ஏதாவது செய்ய போனேன் அப்படின்னா முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்குன்ற மாதிரி ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டாலும் தள்ளப்பட்டுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை கைமிஞ்சி போகும்போது நீங்க அதே யோசிச்சிருந்தீங்கன்னா வாழ முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆண்டவரே, ஆனா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சரி பரவாயில்லப்பா ஏற்றுக்கொள்றேன்ப்பா, நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க ஆண்டவரே. நீங்க இதை கொடுத்தாலும் நான் வாங்க தான் போறேன், இதை கொடுத்தாலும் நான் வாங்க தான் போறேன், ஆனா இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஆண்டவரே. இதை வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை, இது எனக்கு வாழ்க்கையில இல்லை. ஸோ உங்கள்கிட்ட ரிக்வஸ்டா தான் நான் பண்ண முடியும். நீங்க செய்யணும்னா செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நீங்க கொடுத்தா கூட நான் வாங்கிக்குவேன்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த தீமையிலையும் ஒரு நன்மையை சத்தமா சொல்லுங்க வைப்பாரா வைக்க மாட்டாரா? நான் நம்புறேன், கண்டிப்பா ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 2, பிரச்சனைகள் கைமிஞ்சும் போது நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சந்தோஷமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வைங்களேன். பசிக்கும் போது நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரியாணி கடையில் அந்த பிரியாணி இன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நீங்க என்னைக்கு அந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கு தான் அந்த கடை க்ளோஸ்டா இருக்கும். சில நேரத்தில் நீ எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் தெரியல, ஒரு காலத்துல நான் ஆசைப்பட்டதெல்லாம் உடனே கிடைச்சிடும். இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அன்னைக்கு மீன் குழம்பு இருக்கும்.
ஆனா சில காலங்களை பார்த்து ஆண்டவர் நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்திய வை அப்படின்னு சொல்றாருன்னு தெரியல. இன்னைக்கு நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடணும்டா அந்த கடையில் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் டிராவல் பண்ணி அந்த கடைக்கு போனா அன்னைக்கு பார்த்து அந்த கடை விடுமுறையாவே இருக்கும். அது நம்ம நினைக்காத ஒரு உணவு அன்னைக்கு வரும் நமக்கு. பாவி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சாப்பாடை நம்ம ஏத்துக்காம நம்ம முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. எனக்கு பசிக்குது, இன்னைக்கு என் வயிறுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ஆகாரம் வேணும். சரி இன்னைக்கு சாப்பிடாட்டா வாயில வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு சாப்பிடாட்டா நாளைக்கு, இந்த கிறிஸ்துமஸ்க்கு இல்லைன்னா அடுத்த கிறிஸ்துமஸ், இந்த அந்த நியூ இயருக்கு இல்லைன்னா அடுத்த நியூ இயர், இந்த வெட்டிங் டேக்கு இல்லைன்னா அடுத்த வெட்டிங் டே, இந்த பிறந்த நாளுக்கு இல்லைன்னா அடுத்த பிறந்த நாள். சரி ஓகே, இருக்கிறதுல சந்தோஷமா முழுசா வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பலன், அது உங்களுடைய பலன். எனக்கு கை மிஞ்சி போயிடுச்சு, நான் இனி வீட்டில் போய் அவனை தட்டி எழுப்பி பாயா மீன் குழம்பு சாப்பிடணும்னு காலில் இருந்தே ஏக்கமா இருந்தையா, நீ பாட்டுக்கு கடையை போட்டு வீட்டில் போய் படுத்தீங்க என்ன அர்த்தம்? நீ முதல்ல மீன் குழம்பு வந்து கொடுத்துட்டு வேலையை பாரியா, அவ்வளோ தூரத்தில் இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சா காரியம் நடக்கும்ல? நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது நடந்தே ஆகணும், நான் சாப்பிட்டே ஆகணும். இல்லவே இல்லைங்க. ஆண்டவரே என் பிரச்சனைகள் கை மிஞ்சி போகும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப கைய மேல உயர்த்தி ஓ நன்றி நன்றி சொல்லுங்க. அப்பாவை பார்த்து எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அரட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அரட்டி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே சொல்லு. சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி கூடுமே நீங்க செய்வீர்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நீங்க செய்யலைன்னா கூட நான் ஏத்துக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஓ கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ளுகிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் நீங்க பேசிட்டே இருக்கலாம், மகளே உன் மனம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, மகனே உன் மனதனால அதை ஏத்துக்கவே முடியல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிட்டாருன்னு உங்கள் மனம் இயங்குமே. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. ஏற்றுக்கொள், அக்செப்ட் பண்ணிக்கங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. ஏற்றுக்கொள்ளாம வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நான் சொல்றேன், சிறிதை கொண்டாகிலும் பெரிதை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. ஆமோதிக்கிறீங்களா? தடையே இல்லை, தடையே இல்லை. நான் நிறைய இடங்கள்ல ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன், ஒரு வசதியுமே இருக்காது. ஆனா வந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படியே 100 மடங்கு ஆசீர்வதிச்சு போவாங்க. அவ்வளோ அவங்க பிளெஸிங்கா போவாங்க. அப்போ அதுக்கு நான் என்ன காரணம் அப்படின்னா வேற எதுவுமே இல்லைங்க, ஏத்துக்கிறது தான். ஒரு நாள் சென்னையில ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னை அழைச்சவங்க என்னை பிக்கப் பண்றதுக்கும் வரல. அந்த கூட்டத்திற்கு வருகிற ஒருத்தர் வர வழியில வராரு, அங்கிருந்து உங்களை பிக்கப் பண்ணி அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் நடக்கிற இடம் ஒரு கேம்பஸ் அப்படின்னா அதுலேயே ரூம் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேம்பஸ். அவர் கரெக்டாக வந்தார், என்னை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல விட்டாரு. அங்கே ஒரு ரூம்ல விட்டார். அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது கூட்டி எப்படியும் ஒரு வருஷம் இருக்கும், ஃபுல்லா ஒட்டுற. நான் வந்த உடனே பாத்ரூம் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு
வேஷ்டி கட்டிக்கிறேன். உள்ளே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்தா என்னுடைய வேஷ்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண். அந்த அவ்வளோ தூரம் கீழே வந்து தரையில் மண் இருந்திருக்குது. அந்த பெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டில் மூட்டை பூச்சி. நான் சாயந்தரமா ஒரு 7 மணிக்கு வரேன். எனக்கு ஒருத்தர் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. என்ன பாஸ்டர், ரூம் எல்லாம் உங்களுக்கு ஏற்றது மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை, நீங்கள் வெளியே போடலான்னு சொன்னால் கூட முடியாது பாஸ்டர். அங்கேருந்து ரூம் போடணும்னா 30 கிலோமீட்டர் உங்களை ரூம் போட்டு திரும்பி உங்களை கூட்டிகிட்டு வர முடியாது பிரசங்கத்துக்கு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்ட்டார். சரி, அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பாய் மட்டும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாப்பாடை பற்றி கேட்கவே இல்லை. 7 மணிக்கு நான் போயிருக்கிறேன். நைட்டு சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க எத்த குறிச்சும் கேட்கல, நானும் கேட்கல, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு பழம் வாங்கிட்டு போனேன். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பாய் ஒன்று கொடுத்தாங்க. கதவை அப்படியே ரூமை திறந்து வச்சுட்டு என் காலை வந்து அந்த வாசப்படியில் வச்சு அந்த பாயை போட்டு படுத்துட்டேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, படுத்து நிம்மதியாக தூங்கிட்டேன். 9 மணிக்கு தூங்குனவன் காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு மறுபடியும் ரெடியாகி மீட்டிங்காக போயிட்டேன். அப்புறம் தான் மீட்டிங் முடிச்சவர் தங்கியிருந்த ரூமை வந்து பார்த்துட்டு நிறைய டைம் சாரின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதெல்லாம் பழக்கம் தான். அந்த மீட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெற்றியாக இருந்துச்சு. ஒரு யூத் மீட்டிங் 2 days. அந்த 2 நாளில் கலந்து கொண்ட வாலிபர்களில் ஒரு 25 பேருக்கு மேலே லாஸ்ட் நாளில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மட்டும் இருக்குமே ஆனால் எந்த இடத்துலையும் உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. நான் அந்த இடத்துல போய் என்னங்க இப்படி என்ன அழைச்சவங்களும் வரல, நீங்க நடத்துறீங்களா இல்லையா, நான் திரும்ப கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு நினைச்சா கூட கோயம்புத்தூர் வந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ரட்சிப்பை பார்த்துருக்க முடியுமா? சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கையில் அப்படிப்பட்ட சிலதை கொடுப்பாரு. ஹலோ, சிலரை கொடுப்பாரு. நீ எல்லாத்துலையும் அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறார், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு இது என்ன குவாலிட்டி தெரியுமா? என் கையில் ஆப்பிள் பழத்தை கொடுத்தாலும் நான் வாங்கிடுவேன். ஆண்டவரே, கெட்டு போன பழத்தை கொடுத்தாலும் நீங்க கொடுக்கறதா இருந்தால் கண்டிப்பா நான் ஏற்றுக்கொள்ற மனப்போக்கம் எனக்குள்ள இருக்கு. ஆண்டவரே சொல்லி பாருங்க, ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொள்ள தீமை இல்லைங்க, நன்மை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுவரைக்கும் நம்முடைய பார்வைக்கு கஷ்டமா இருக்கிறத ஏற்றுக்கொண்டவங்க யாருமே தீமை அனுபவிச்சதே இல்லை. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் கர்த்தரை வெற்றியாய் மாற்றியிருக்கார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு இறுதியை மட்டும் கர்த்தர் தரணும். ஆண்டவர் தீமையை கொடுக்கும் போதும் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். ஆமென். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, பிரச்சனைகள் நம்மை கைமிஞ்சும் போது நம்ம செய்ய வேண்டியது, நீங்க வந்து ஜோஷுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஜோஷுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. ஜோஷுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்குள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்ன. அந்த மனுஷர் போய் ஆயை வேறு பார்த்து ஜோஷுவாவிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவரிடத்திற்கு போனார்கள். ஆயினும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரை போல் ஆயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஜோஷுவா, கர்த்தராகிய ஆண்டவே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்கு தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணி, நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில்
நலமா இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? கானானியரின் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமி இல்லாதபடி வேறற்கொண்டு போவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வேன்? அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். ஹலோ, கவனிங்க. இந்த இடத்துல ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜோஷுவானாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அவன் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் வெற்றி தான் கொடுத்தார். அவர் ஊழியத்துக்காக அழைக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டார். இப்போ ஜோஷுவா திடீர்னு சொல்றாரு, எமோரியருடைய ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்காக தன்னுடைய ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேர் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாரு. அவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு, நம்ம நிறைய பேர் போக வேண்டிய அவசியம் இல்ல, அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கிறாங்க, நம்ம 3000 பேர் போனா போதும், அவங்களை என்ன பண்ணலாம், ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க, வெற்றி அடைஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. உடனே இவனும் அதே மாதிரி 3000 பேர் அனுப்பி விடுறான். ஆனா 3000 பேரும் போன உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க துரத்தி கிட்டத்தட்ட 30 பேரை வெட்டியும் போட்டாங்க. ஒரு பெரிய நஷ்டம். உடனே ஜோஷுவா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையில புழுதியை போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுல சாபத்தீடானதுல உங்களை ஒருத்தன் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த ஜோஷுவா சீட்டு போட்டு அந்த சாபத்தீடானதை எடுத்து வைத்திருந்தவனை அவனுக்கு தண்டனை கொடுக்கறதை குறித்து தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ கவனிங்க, இந்த ஜோஷுவாவுடைய கை மிஞ்சி இப்ப பிரச்சனை போயிருச்சு. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், 3000 பேரை அனுப்பி 3000 பேரும் திரும்பி ஓடி வந்தாங்க. நம்ம கையில 20 லட்சம் பேர் இருக்காங்க, அங்க ஒரு 10,000 பேர் இருக்காங்க. 3000 பேர் போய் 10,000 பேரை ஜெயிக்கல அப்படின்னா நம்ம மூளை என்ன பண்ணும்? நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, 3000 அனுப்பி ஜெயிக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட 10,000 இருக்கும், 15,000 அனுப்பிடுவோம். நம்மகிட்ட ஏற்கனவே 2 லட்சம் இருக்குது, 15,000 அனுப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை சால்வ், முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது, பிரச்சனை தன் கை மிஞ்சி போகும்போது ஜெயிக்கிறதற்காக பார்க்கல, காரணம் என்னன்னு தேடுறான். நம்பர் 3, மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கை மிஞ்சி போகும்போது எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு நினைக்க கூடாது, தோத்ததுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா, எப்படியாவது என்ன பண்ணிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஆண்டவரே எப்படியாவது அந்த காரியத்தை வாங்கிடணும், எப்படியாவது அதை முடிச்சிடணும், என்னால முடியாது. அந்த ஒரே ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம ஓடுறோம், அதற்காக பிரயாசம் எடுக்கிறோம். 3000 6000 6000 10,000 இங்க வாங்க முடியலன்னா அங்க வாங்குறோம், அங்க அதற்காக என்ன வேணாலும் செய்வோம். ஆனா யாராவது ஒருத்தர் பிரச்சனை நம்முடைய கை மிஞ்சி போன உடனே போய் உட்கார்ந்து, ஏன் இதுக்கு என்ன காரணம், என் கணவன் அனுப்பி சண்டை போடுறதுக்கு என்ன காரணம், குடிக்கிறதுக்கு என்ன காரணம், என் மனைவி இப்படி பண்றதுக்கு என்ன காரணம், எனக்கு இந்த காரியத்தில் நஷ்டம் வந்ததுக்கு என்ன காரணம், நான் இந்த இடத்துல அவமானப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்கிறவங்க இன்னைக்கு. ஆனா நம்ம எல்லாருமே ஒண்ணுக்கு மட்டும்தான் ஆசைப்படுறோம், அவங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஏன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் இந்த ஜபத்துல இருக்கிறவர்களிடத்துல பேசுறாரு, உங்க வாழ்க்கையில செய்ய முடியாத, கடக்க முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டீர்களையோ, எப்படியாவது கடந்துடணும் அப்படின்ற மனசை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன் என்னால கடக்க முடியல, என்னிடத்துல ஏதாவது குறை இருக்குதா, நான் ஏதாவது காரணமா இருக்கிறேன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா, உங்க கரத்தை பிடிச்சு கடக்க பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. காரணமே இல்லாம எந்த சூழ்நிலையும் நமக்கு வராது. அதான் ஜோஷுவாவை ஆண்டவர் உணர்த்துறாரு, காரணமே இல்லாம தோல்வி எனக்கு வராதுப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதுல ஒன்றை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. சாபத்தீடான ஒன்று இருக்குமே, ஆனால் நீங்க தோற்றுதான் போவீங்க. இன்றைக்கு எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, என் வாழ்க்கையில என்னை சுற்றி சூழ்நிலைகள் இருக்கும்போது, நான் ஜெயிக்க முடியாம இருக்கும்போது நான் சரண்டர், நான் என்ன செய்யணும்னு நான் நினைக்க போறேன். என்னில் என்ன குறை இருக்கிறது, நான் என்ன செய்ய
சித்தமாயிருக்கிறீர். ஆமென். கையை மேல உயர்த்தி கேளுங்களேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஓ நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகலாழ அகல ஆழ உயரமா எவ்வள அன்பு கூர்ந்தா. எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம். காக்கும் வல்ல, சத்தமா பாடுங்க பகலம். ஓ உண்டன, ஓ உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. முடிந்தவர்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். இந்த ஆராதனையை வீடுகளில் ஆராதிக்கிறவர்கள் கூட முடிந்தவர்கள் எழுப்பி நின்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். மனிதனால் கூடாதவைகள் தேவனால். எல்லாரும் ஒரு 3 விசை சத்தமா இந்த வசனத்தை சொல்லலாம். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்னொரு வசனத்தை 3 டைம் சொல்ல போறோம். தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுவோம். தேவனால், தேவனால், தேவனால். சோ இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மனுஷனாலையும் சிலது சொல்லுங்க எல்லாருமே. உங்களால முடியுமா? ஆமா, உங்களால முடியுதுக்குன்னு சிலதை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. என்னால முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னேன். என்னால முடியும். ஆனா என்னால முடியாததுன்னு இருக்கா? கேட்கல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பணம் இருந்தா எல்லாம். அப்படியெல்லாம் கிடையாது. பணம் இருந்தா உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா? பணம் இருந்தனால வியாதியை மாற்ற முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது. மனநோயை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால நம்மால முடியாததுன்னு ஒரு சிலது கண்டிப்பா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது தேவனால் எல்லாம் கூடும். மனுஷன் செய்யறதையும் ஆண்டவரால செய்ய முடியும். மனுஷன் செய்ய முடியாததையும் கர்த்தரால செய்ய முடியும். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் இல்லைனா நான் இல்லைனா நான் அழப்புவேன், நீ இல்லைனா ஆண்டவரால் செய்ய. நம்ம இருந்தாலும் செய்ய முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு பிரசங்க மாட்டேன், நீங்க கேட்குறீங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையா இருக்கலாம். இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பேசல அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் மூலமா கர்த்தர் உங்களுக்கு பேசத்தான். சொல்லுங்க. நான் நான் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒருத்தன் போனா கர்த்தர் என் நிமித்தம் 1000 பேரை எழுப்புவார். அவருடைய திட்டம் அதான். சொல்லும்போது நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்துல இருந்து வரும். வராதுன்னு மட்டும் நினைச்சுக்காத, வரும். ஒரு வழி அடைத்தால் கர்த்தர் 7 வழியை திறப்பார். அதனால மனுஷனால் கூடாதவைகள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களால கூடாததுன்னு கொண்டு நிற்கும் போது நீங்க என்ன செய்யணும்? அப்படிதான் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணோம். அதான் உங்களுடைய கை மிஞ்சி போகும்போது உங்களால முடியாதது, உங்களால முடியாதுன்னு உங்களால செய்ய முடியலன்ற ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளப்படும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, நம்பர் 1, முதலாவது நீங்க உங்களால செய்ய முடியாத ஒன்றை நீங்க கையில என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க எல்லாருமே.
எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. உங்களால முடியாதுன்னா நீங்க விட்டுருங்க. அது யாரு பார்த்துக்குவா? உதாரணத்துக்கு ஒரு வியாதியே வந்துருச்சு, அதான் டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த பணத்தை உங்களால கட்ட முடியாது, நான் சொல்றேன் விட்டுருங்க. நேரா வந்து முழங்கால் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆபரேஷனே இல்லாம சுகத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரால செய்ய முடியும்னு நான் நம்புறேன். ஆமோதிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவது, உங்களால முடியாத போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களால முடியாத போது நீங்க ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு சொல்லுங்க. உங்களால முடியல, சரி முடியலன்னு நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? முடியலன்னும் போது ஓகே, ரைட் ரைட் ரைட், இது வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கர்த்தர் வச்சிருக்காரு, இதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமையை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேனோ அதே போல இந்த நிலைமையும் நான் என்ன செய்ய போறேன்? சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள போறேன். நான் ஏற்றுக்கொள்ளுங்க. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை கூட நீங்க என்ன மாறுவீங்கன்னா ஆசீர்வாதம். ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், எனக்கு போய் அது வந்துச்சா, எனக்கு போய் அது வந்துச்சா, எனக்கு போய் அது வந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிக்கிறத என்னைக்கு விட்டுட்டு, சரி பரவாயில்ல, இத்தனை நாள் சுகமா இருந்தோம், இன்னைக்கு இந்த வியாதி வந்திருக்குது, சரி இனியும் நமக்கு பலன் கொடுக்க போறதா யாரு? இது வரைக்கும் பலன் கொடுத்தது கர்த்தர், இனியும் இந்த வியாதியில பலன் கொடுக்க போறது கர்த்தர். சரி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பலவீனத்தையும் நீங்க யாரா மாற முடியும் அப்படின்னா பலன் உள்ளவர்களாய் மாற முடியும். அந்த பலவீனம் உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூட சேதப்படுத்தாது, தாக்காது. நம்பர் 3, மூன்றாவது, உங்களால முடியாத போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காரணத்தை தான் நீங்க தேடணுமே தவிர விடுதலையை தேடக்கூடாது. ஹலோ, உங்களால முடியாத போது முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க தேடிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காரணத்தை தேடு. ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, எதுக்காக இப்படி வந்துருச்சு, இந்த பிரச்சனை என் கைமிஞ்சி போறதுக்கு என்ன காரணம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. மற்றதை ஆண்டவர் கிளியரா செய்து முடிக்க வல்லவராக. நீங்க ஓட்டையை அடைக்காம எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அதுல நிக்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவரத்துல எல்லாரும் சொல்ல போறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்காதது நிறைய இருக்குப்பா. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்காதது நிறைய இருக்கு. அதை பார்த்து இந்த 3 காரியம் உங்க வாழ்க்கையில, பாஸ்டர் நீங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டேன், அதான் என் மேல இந்த தப்பு தான், நானே நடக்காத என் கையில எடுத்துக்கிட்டேன், அதனால மன உளைச்சல் தான் பாஸ்டர் அதிகம், எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே இல்லை பாஸ்டர், அதனால படாத பாடுபட்டேன், நான் ஏன்னு யோசிக்காம நான் பாட்டுக்கு அது நடக்கணும் தான் ஓடிட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்க ஒப்பு கொடுத்து உங்க கரத்துல கொடுக்குற ஆண்டவரே